மரியாயின் சேனை உறுப்பினர்கள் மரியா மனிஷா, எலிசி பேட்ரிக், சேவியர் ஆலன் ஜெஸ்ஸி, சூசை மேரி, ஆரோக்கிய சாமி பிரேம், காணிக்கை ராஜ், திரவராஜ் மற்றும் கௌதமி, அந்தோணி சாமி, ஆரோக்கிய மேரி, ஆல்பர்ட், கிரேசி குடும்பத்தினர், ஆப்ரகாம் மேத்யூ குடும்பத்தினர், தீப்தி தீபக், நளினி ஜான் குடும்பத்தினர், எலிசபெத் துரைராஜ் குடும்பத்தினர், ஜான் பீட்டர் குடும்பத்தினர், ஸ்டான்லி அருண்குமார் தனது பிறந்த நாளை சிறப்பிக்கின்றார். மெல்வின் அனுஷியா மைக்கேல் செல்வி குடும்பத்தினர், லூர்து மேரி ஜோசப் குடும்பத்தினர், ஞான வாலி குடும்பத்தினர், ஜான் ஜென்சி மரியா குடும்பத்தினர், கெனித் மற்றும் செல்வி குடும்பத்தினர், லூகா ஸ்டெல்லா குடும்பத்தினர், ஷெரின் எல்வின் குடும்பத்தினர், செல்வ தெரஸ் குடும்பத்தினர், பிரியா குடும்பத்தினர், காணிக்கிராஜ் குடும்பத்தினர், மரீனா ஜோசப் குடும்பத்தினர், அருள் தந்தை ஜோசப் தனது ஆர்டினேஷனை சிறப்பிக்கிறார். சுந்தர், ரம்யா, ஸ்கார்லெட் மேரி குடும்பத்தினர், நிகிதா குடும்பத்தினர், வேலண்டைன் குடும்பத்தினர், ஆரோக்கியசாமி முக்ஷா மேரி குடும்பத்தினர், டேவிட் ஸ்டெல்லா குடும்பத்தினர், கீதா லக்ஷ்மி குடும்பத்தினர், பீட்டர் மற்றும் நான்சி குடும்பத்தினர், மெர்லின் குடும்பத்தினர், வில்சன், ராஜேஸ்வரி மற்றும் சௌமியா குடும்பத்தினர், அனுஷியா மற்றும் ஜஸ்டின் ஜேம்ஸ் குடும்பத்தினர், கான்சன் அனிதா குடும்பத்தினர், மேரியோ மற்றும் அமல்ராஜ் குடும்பத்தினர், ராபர்ட் சஹாய் குடும்பத்தினர், டேரல் பீட்டர் ஜோசப் குடும்பத்தினர், மேரி சிந்தியா மற்றும் டெரன்ஸ் குடும்பத்தினர், சகாய்ராஜ் குடும்பத்தினர், ஜோசப் சுஜிதா குடும்பத்தினர், விக்னேஸ்வரா மற்றும் லட்சுமி நாராயணன் குடும்பத்தினர், ஏசுதாஸ் சரண் ஸ்டெல்லா பிரான்சிஸ் குடும்பத்தினர். சிறப்பு கருத்துக்களுக்காக அந்தோனி பால் குடும்பத்தினர், நோயல் மற்றும் லிஜி குடும்பத்தினர், அருண்ஜான் மற்றும் டாக்டர் பிரேமா ரோஸ்லின் குடும்பத்தினர், மரியா கப்ரேல், கெனத் மரியோ நல்ல மதிப்பெண் பெறவும், ஜெஃப்ரி நல்ல மதிப்பெண் பெறவும், ஜோஷ்வா நல்ல எதிர்காலம் அமையவும், விஜய பிரபாகரன் திருமணம் தேடல் வேண்டி, ஜெயசீலன் மற்றும் மேரி சுனிதா குடும்ப வளர்ச்சிக்காகவும், பிருத்வி திருமணம் தேடல் அமையவும், மார்கரெட் மேரி குடும்பத்தினர், ஜெசிந்தா குடும்பத்தினர், மரியா குடும்பத்தினர், ஜான் மேத்யூ வேலை கிடைக்கவும், அந்தோனி குரூஸ் குடும்பத்தினர், சுஷ்டா நல்ல மதிப்பெண் பெறவும், ராபர்ட் சகாய் வீடு கிடைக்கவும், கலவாணி குழந்தை வரம் வேண்டியும், தனலட்சுமி அவர்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக செல்வராஜ் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். கிரேசி புற்றுநோயிலிருந்து விடுபடவும், மரித்த ஆன்மாக்களுக்காக அந்துராஜ் தங்கராஜ் அவர்களுடைய அன்மலை பாட்சிக்காக காந்திமதி குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அந்தோனி அவர்களுடைய அன்மலை பாட்சிக்காக அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அல்போன்ஸ் மற்றும் ஆங்கிலினா அவர்களுடைய அன்மலை பாட்சிக்காக குடும்ப உறுப்பினர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஆரோக்கியநாதன், ஆலிஸ் மற்றும் குளோரியா அவர்களுடைய அன்மலை பாட்சிக்காக குடும்ப உறுப்பினர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஸ்டீஃபன், செல்வியா, ஜான், பர்த்தலமேயோ அவர்களுடைய அன்மலை பாட்சிக்காக குடும்ப உறுப்பினர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஆரோக்கியசாமி அவருடைய அன்மலை பாட்சிக்காக ராபர்ட் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அந்தோனிதாஸ் மற்றும் புளோமினா அவருடைய அன்மலை பாட்சிக்காக வெரோனிகா குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். எசாயா மற்றும் ஜெரோமினா அவருடைய அன்மலை பாட்சிக்காக வெரோனிகா குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சாந்தா மேரி தாஸ், ஜெசிந்தா அவருடைய அன்மலை பாட்சிக்காக வெரோனிகா குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தெரேசா லாசர் அவர்களுடைய அன்மலை பாட்சிக்காக அசோக் தாமஸ் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அமலர்போம் வேதமாணிக்கம் அவர்களுடைய அன்மலை பாட்சிக்காக குயின் புளோரன்சியா குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அமலராணி அவர்களுடைய அன்மலை பாட்சிக்காக பிலிப் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஸ்தனிஸ்லாஸ் அவர்களுடைய அன்மலை பாட்சிக்காக பிலிப் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சார்லஸ் இன்பகுமாரன் அவர்களுடைய அன்மலை பாட்சிக்காக வினிதா குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். எலிசபெத் ராணி அவர்களுடைய அன்மலை பாட்சிக்காக
வினிதா குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். நோயல் மற்றும் லிசி குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், பிலிப் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், மெர்லா குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். அரசர்கள் அவரை பணிகின்றனர், அன்றி வணங்கி நலம் பெறுகின்றனர். முரசுக்குட்டி புகழ் இசைக்கின்றனர், பூவுலகம் எதிரொலிக்கின்றனர். அவர் கடலை உணர்ந்த தரையாக்கினார், புயல் காற்றை பூந்தென்றலாக்கினார். புல் பூண்டுகளை வண்ண மலராக்கினார். நாம் வேண்டும் முன்னே நம்மை நலமாக்கினார். அவர் நாமக்களித்தால் அன்பு பெரிது, அவர் மைந்த நேசு பலி பெரிது பெரிது. அவர் நாமக்களித்தால் அன்பு பெரிது, அவர் மைந்த நேசு பலி பெரிது பெரிது. அன்புகிற மக்களே, இறை அன்னையை பின்பற்றினால் வழி தவற மாட்டோம். இறை அன்னையை மன்றாடினால் மனங்கலங்க மாட்டோம். இறை அன்னையை நினைத்தால் அலைந்து திரிய மாட்டோம். இறை அன்னையை தாங்கி நின்றால் சறுக்கி விழ மாட்டோம். இறை அன்னையை பாதுகாத்தால் அச்சம் கொள்ள மாட்டோம். இறை அன்னையை வழிகாட்டினால் களைப்புற மாட்டோம். இறை அன்னையை ஆதரவு பெற்றால் துறை சேருவோம். நாம் லூர்து அன்னையின் விழாவிற்கு முன் தயாரிப்புக்கான நவநாட்களின் இன்று மரியாயின் சேனையை கருத்தில் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இதோ உன் தாய் என்று கிறிஸ்துவின் மொழிகள் வழி மரியாள் திருச்சபையின் தாயாக நியமனம் பெற்றாள். நம்மை தம் மக்களாக ஏற்றுக்கொண்டதால் கர்ஜிக்கும் சிங்கம் போல் திரிகின்ற அலகையின் வலைக்குள் நாம் வீழ்ந்து அழியாதபடி எந்நேரமும் விழிப்புடன் காத்து வருகிறாள். ஆபத்தில் அபாயம் எந்நேரமும் விழிப்புடன் காத்து வருகிறாள். நம் அன்னை மரியாள் திருச்சபைக்கு எதிராக ஏற்பட்ட போர்களில், கலகங்களில், போராட்டங்களில் அன்னை தனது வல்லையை காட்டி எதிரிகளை பின்னடைந்து சிதறி ஓடுமாறு செய்து திருச்சபையை காத்தாள். இன்றும் காத்து வருகிறாள். இவளின் பரிந்து பேசுதல் அதிக வல்லமை உடையது. பாவிகளுக்கு அடைக்கலம் நம் அன்னை, துன்பத்தில் உழல்வோருக்கு தேற்றுதல் அவள், நோயில் இருப்போருக்கு அருமருந்து நம் தாய். அவள் ஒரு நாளும் நமக்கு இல்லை என்று சொல்ல மாட்டாள். ஏனெனில் அவள் நம் தாய். தன்னால் இயலாது என்னும் அவளால் கூற முடியாது.
ஏனெனில் அவள் எல்லா வல்லமையும் கொண்ட இறைவனின் தாய். லூர்து அன்னை நமக்காக பரிந்து பேசி நம் மனக்குறைகளையும் உடல் குறைகளையும் தீர்த்து நலம் தருவாராக. அன்னைக்கு ஏற்ற பிள்ளைகளாக அனைத்திலும் இறை விருப்பத்திற்கு ஒத்துழைத்து வாழ இத்தருபலியில் பக்தியுடன் பங்கு பெற்று ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடைசி நவநாளில் நாம் பங்கெடுக்கின்றோம். நாளைய தினம் நாம் நம்முடைய லூர்து அன்னையின் விழாவை சிறப்பிக்க இதோ இந்த ஆயத்தமாகின்ற ஒரு நாளிலே நாம் அனைவரும் பங்கெடுத்து இந்த திருப்பலியின் ஆசிரை பெற்று நாளைய விழாவிலே நாம் தகுதியுடன் பங்கெடுக்க இதோ நாம் அனைவரும் வந்து சேர்ந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே நம்முடைய பங்கு தந்தை அறிவிப்பது போல இன்று நோயாளிகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கின்ற நாளாக இருக்கின்றது. நோயில் வருந்துகின்றவர்கள் யார்? அனைவரும். ஒருத்தர் கூட எனக்கு எந்த விதமான நோய் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. எதுவுமே நோய் இல்லைன்னா கூட ஒரு வகையான சோர்வு இருக்கும், இல்லைன்னா ஒரு சோம்பாரித்தனம் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். எவ்விதமான நோயிலிருந்தும் கடவுள் நம்மை குணமாக்க முடியும். ஏனென்றால் அவர்தான் எல்லா மருத்துவர்களுக்கு மேலான மருத்துவர். நோய்களை குணமாக்கும் தேவன், பிணிகளை அகற்றும் தேவன், கட்டுகளை அவிழ்க்கும் கடவுள். ஏனென்றால் அவர் இந்த உலகத்திற்கு மீட்பராக வந்தார். அந்த மீட்பரை பெற்றெடுத்த தாய் அதே போல அவருடைய மகனின் அந்த பணியிலும் நமக்கும் பங்கு பெறுவதற்கு அவர் உதவி புரிகின்றார். எப்படி என்றால், அன்னை மரியாளும் துன்பம் அடைந்தவர், துன்பத்தில் வாழ்ந்தவர். ஆனால் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு எப்படி கடவுளுடைய நல்ல பிள்ளையாக வாழ்வது எப்படி என்பதை நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு தாயாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதோ லூர்து அன்னையின் இந்த ஆலயத்தில் வந்து இந்த ஆலயத்தின் பங்கு மக்களாக, அன்னையின் பிள்ளைகளாக இந்த திருப்பலியில் பங்கெடுக்கும் பொழுது இன்று வாருங்கள், நம்முடைய நோய்களை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய துயரங்களை இதோ தாயின் வழியாக கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அந்த ஊற்றின் தண்ணீர், லூர்து அன்னையின் அந்த திருத்தலத்தில் இருக்கின்ற அந்த ஊற்றின் தண்ணீர் நம்மையும் ஆசீர்வதித்து நம்மையும் குணப்படுத்தி நமக்கும் அந்த உடல் நலத்தை தந்து இறைவன் நம்மை தொடர்ந்து அவருடைய சித்தத்தின்படி வழிநடத்த இன்றைய திருப்பலியில் நாம் பங்கெடுத்து விசுவாசத்துடன் நாம் ஜெபிப்போம். நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடம் நம்முடைய குற்றம் குறைகளை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். இந்த திருப்பலியை நாம் பங்கெடுக்க வந்திருக்கும் வேளையிலே நாம் யாராவது நோக செய்திருந்தால், யாராவது நம்மை நோக செய்திருந்தால், நாம் அவர்களுக்கு மன்னித்து அவருடைய மன்னிப்பை நாம் பெற்று இறைவனுடைய இந்த திருப்பலியிலே நம்மையே பலியாக்க இறைவன் நமக்கு துணை இருக்குமாறு அவருடைய இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரிய பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான தூய மரியாதை வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நான் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொண்டு மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு கழித்து செல்வாராக. ஆண்டவரே
உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்ட இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவா, நீரின் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவா, என் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, வீரன் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னி மரியாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மையே வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் நிறைவனார் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உம் மக்களுக்கு நீதி வழங்க ஞானத்தை எனக்கு தந்தருளும் என சாலமோன் ஜெபித்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சாலமோன் அரசர் பலி செலுத்துமாறு சிபயோனுக்கு சென்றார். அங்கே மிக முக்கியமான தொழுகை மேடு இருந்தது. அங்கிருந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 எரிபொருள்களை செலுத்தியிருந்தார். அன்றிரவு சிபோனின் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். அதற்கு சாலமோன், உம் அடியாராக என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடன்
நீதியுடனும் நெறிய உள்ளத்துடனும் நடந்து கொண்டார். அதனால் நீர் அவருக்கு பேரன்பு காட்டினீர். அந்த பேரன்பு அவருக்கு என்றும் காட்டி வந்து இன்று அவரது அரியணையில் வீற்றிருக்கும் மகனை அவருக்கு தந்தீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசராக்கியுள்ளேன். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென்ன நீ தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கின்றேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத பெருந்தொகையினர். எனவே உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறிவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்கள் இனத்தில் நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவர் கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது. கடவுள் அவரிடம் நீடிய ஆயுளையும் செல்வத்தையும் நீ கேட்கவில்லை. உன் எதிரிகளின் சாவை நீ விரும்பவில்லை. மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டும் கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது கேட்டபடி செய்கின்றேன். உனக்கு நிகராக உனக்கு முன்பே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்பு இருக்க போவதும் இல்லை. இந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகின்றேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உன் விதிமுறைகளை கற்பித்தருளும். இளைஞர் தம் நடத்தையை மாற்றதாய் காத்துக்கொள்வது எவ்வாறு? உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ? முழு மனதோடு நான் உம்மை தேடுகின்றேன். உமது கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதையும். பல்லவி. உனக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். ஆண்டவரே, நீர் போற்றுவதற்குரிய உரியவர். எனக்கு விதி முறைகளை கற்பித்தரலும். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தரலும். உம் வாயிலிருந்து வர நீதி தீர்ப்புகளை எல்லாம் என் இதனால் எடுத்துரைக்கின்றேன். பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உன் ஒழுங்குமுறைப்படி நடப்பதில் மகிழ்ச்சி உரைகின்றேன். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தரலும். நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மக்கள் ஆயிரல்லா ஆடுகளைப் போல் இருந்தார்கள். அதிகாரம் 6 உயிருள்ள இறை வார்த்தைகள் 30 முடிய.
அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவரை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவருக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய பொழுது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயினெல்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. நல்லா இருக்கீங்களா? கடைசி நாள் நல்ல ஆசீர்வாதம் கடவுள் நமக்கு நிறைவாக கொடுத்தா நாளையுடைய விழா நமக்கு சிறப்பாக நடக்கும் இல்லையா? ஆனால் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு கண்டிப்பாக இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். கடவுள் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஒரு மறையுரையாளர் இருந்தார். அவர் சரியா 11வது நிமிடத்திற்கு பிரசங்கத்தை முடிச்சிருவார். எந்த பங்குக்கு போனாலும், எந்த பங்குல போனாலும், சின்ன பங்குலேருந்து பெரிய பங்குலேருந்து எந்த பங்கு போனாலும் 11 நிமிஷத்துக்கு பிரசங்கத்தை முடிச்சிருவார். அப்போ எல்லாரும் ஆச்சரியமா கேட்பாங்க, ஃபாதர் எப்படி நீங்க எங்க வந்தாலும் எந்த தலைப்பு கொடுத்தாலும் சரியா 11வது நிமிடத்துக்கு முடிச்சிடுறீங்களே அப்படின்னு. சில பேர் சிரிக்கிறீங்க, ஃபாதர் நீங்க கூட அது போல இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு இல்லையா? சரி, என்ன சீக்ரெட்னு சொல்றேன். அந்த சாமியார் யாருக்குமே சொல்ல, ஆனால் சில சாமியார்கிட்ட சொன்னார், என்ன சீக்ரெட்னு. 11 நிமிடத்தில் நான் மறைவுரையை முடிப்பேன் அப்படின்னா பிரசங்கத்தை. ஏன்னா பிரசங்கம் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாக்லேட் வாயில போட்டு போறோம். அது கரெக்டா 10 நிமிஷம் வரைக்கும் வாயில இருக்குமா, கரையாம அது கரைஞ்சி கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து 10வது நிமிஷம் முடியும் போது சாமியார் தெரியுமா, ஓ முடிக்கணும் இப்போ 11 நிமிஷத்துக்கு சாக்லேட்டும் தீந்துருச்சு, பிரசங்கமும் முடிச்சிடணும் இல்லையா? அது போல எல்லா சாமியார்களும் சாக்லேட் போட்டு பிரசங்கம் வச்சா இனிப்பாவும் இருக்கும், நேரத்தோட முடிஞ்சிடும் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் பாரு எவ்வளவு சத்தமா சொல்றீங்க, பிரைஸ் தி லார்ட். அதனால மறையுரை சிறியதாக இருக்க வேண்டும், சுருக்கமாக இருக்க வேண்டும், ஆனா சிந்திப்பது போல இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது கடவுள் கண்டிப்பாக நமக்கு அந்த இறை வார்த்தையை தந்தையர் வழியாக எடுத்துரைப்பார். நாம் அந்த வார்த்தையை செவிமடுத்து கேட்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தலைப்பு நம்ம ஒரு நாளுக்கு முன்னாடி தலைப்பை சிந்தித்தோம். அது ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அன்னை மரியாள் திரு அவையின் தாய். திரு அவையின் தாய் மட்டுமல்ல, என்னுடைய தாய், என்னுடைய குடும்பத்தின் தாய். எனவே அன்னை மரியாளுக்கு என்னுடைய குடும்பத்தையும் என்னை ஒப்புக்கொடுத்து அவர் என்னை வழிநடத்துமாறு லூர்து அன்னையிடம் ஜெபிக்க வந்திருக்கின்றேன். சாமி ஆச்சு. இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு துயரப்படுவோர்களுக்கு ஆறுதல் நம்முடைய அன்னை. துயரப்படுவோர்களுக்கு ஆறுதல் நம்முடைய அன்னை. ஒரு நாள் சாமியார் கேட்டாராம், அப்பா வழங்குகின்ற ஆறுதலுக்கும் அம்மா வழங்குகின்ற ஆறுதலுக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு. அப்போ ஒரு பையன் சொன்னான், ஆமா ஃபாதர், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆறுதல் கொடுக்கறதுல வித்தியாசம் இருக்கு. எப்படிப்பா அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒரு நாள் கீழே விழுந்து அடிபட்டு வீட்டுக்கு போனேன். எங்க அப்பா என்னை பார்த்து, டேய் ஒரு ஆம்பளை போல இருடா, எழுந்து நடு, அழாத அப்படின்னு திட்டினாரு. நேரம் அம்மா கிட்ட போனேன். அம்மா உடனே என்னை கட்டி பிடிச்சி, ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு என்னை முத்தம் கொடுத்து, என் அந்த ரத்த காயத்தை தொடச்சி எனக்கு பிஸ்கெட்டையும் கொடுத்து
நீ இந்த நோவை மறந்துடுப்பா சரியாயிடும் அப்படின்னு என்ன தடவி விட்டாங்க. இப்ப அப்பா தருகின்ற ஆறுதலுக்கும் அம்மா தருகின்ற ஆறுதலுக்கும் வித்தியாசம் இருக்கின்றதா அப்படின்ற கேள்விக்கு இது பதில். அன்புக்குரியவர்களே, இங்க இருக்கின்ற தாய்மார்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும், உங்கள் பிள்ளைகள் உங்கள் அருகிலே வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்தையோ ஒரு துக்கத்தை சொன்னா நீங்க எப்படி அவர்களோடு நீங்கள் உறவாடுவீர்கள். அந்த நேரத்தில் நீங்க எது இருந்தாலும் மறந்துடுவீங்க. எத்தனையோ தாய்மார்கள் நமக்கு நம்ம பங்கு தந்தையர்ல இருக்கும்போது நம்ம பங்குல வந்து சொல்லுவாங்க சாமியார்ட்ட, சாமியாரே என் பையனால ரொம்ப கஷ்டம், என் பொண்ணால எனக்கு ரொம்ப வேதனைன்னு. ஆனா அதே பையன் வந்து கஷ்டத்தோட அம்மா கிட்ட போய் அழுதா முடிஞ்சிருச்சு. அந்த அம்மா வந்து மனம் மாறி வரும். இல்ல பையன் மேலேயும் பொண்ணு மேலேயும் தவறு சொல்லியிருந்த தாய்மாரு மகனும் பிள்ளைய வந்து கஷ்டத்தோடு தாயிடம் வந்தா அந்த தாயுடைய மனம் கருகிவிடும். ஏனென்றால் ஆறுதல் தருவார் தாய். அன்புக்குரியவர்களே, இப்படி உலக வாழ்விலே நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு ஆறுதல் தரும் பொழுது இந்த திருச்சபையே ஒப்பு கொடுத்து இந்த திருச்சபையே வழிநடத்துகின்ற இந்த திருச்சபைக்கே ஆறுதல் தந்து வழிநடத்துகின்ற நம்முடைய அன்னை மரியாள் எப்படி நமக்கு ஆறுதல் தருவார்? கண்டிப்பாக நம்முடைய வேதனைகளையும் துயரங்களையும் அறிந்து அதிலிருந்து எப்படி நாம் வெளியேற வேண்டும் என்று அன்னை மரியாள் நமக்கு உறுதுணையாக இருப்பார். இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்கள் எல்லார்கிட்டையும் கண்டிப்பா எல்லார்கிட்டையும் இன்னைக்கு வந்து மொபைல் போன் இருக்கு இல்லையா? யாருக்கிட்ட மொபைல் போன் இல்லை? வெறும் சின்ன பசங்க தான் எந்திரிக்க முடியும். கை தூக்குறாங்க சின்ன பசங்க. ஏன்னா சின்ன பசங்கள்ட்ட இங்க மொபைல் போன் இல்லை, நிறைய பசங்கள்ட்ட வீட்டுல மொபைல் போன் இருக்கு இல்லையா? அதனால இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தர்கிட்டயும் மொபைல் போன் இல்லாம இல்லை. இங்க இருக்கின்ற ஒருத்தர்கிட்ட யாராவது தங்க கிரீடம் இருக்கா? உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு தங்க கிரீடம் போட்டிருக்காரா? இல்ல. செம்புல கூட ஒரு வளையல் வாங்கி கொடுக்கல ஃபாதர், பித்தளையில கூட வாங்கி கொடுங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்கள யாராவது எனக்கு கஷ்டமே இல்லை ஃபாதர் அப்படின்னு சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா மனித வாழ்விலே இன்பமும் துன்பமும் நிறைந்த வாழ்வுதான் உலக வாழ்வு. மனித வாழ்விலே சோகமும் சந்தோஷமும் நிறைந்த வாழ்வுதான் நம்முடைய அன்றாட வாழ்வு. ஒருவராலும் எனக்கு கஷ்டமே இல்லை, எனக்கு துயரமே இல்லை, எனக்கு வருத்தமே இல்லை, எனக்கு வேதனையே இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனா நீங்க கேட்பீங்க, ஃபாதர் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களேன்னு. பல பேர் சொல்ற வார்த்தைகள், உங்க வாழ்க்கை என்ன ஃபாதர், மணி அடிச்சா சோறு இல்லையா? உங்களுக்கு மணி அடிச்சா சோறு ஃபாதர், உங்களுக்கு எல்லாமே சரியா கிடைக்குது, உங்களுக்கு என்ன கஷ்டம்? அட்மிஷன் கட்டணமா, வீடு வாடகை கட்டணமா இல்லையா? நிறைய கேள்வி சொல்லுவீங்க இல்லையா? பதில். ஆனா சொல்லுவாங்கல்ல, இக்கரை கக்கரை பச்சை. அங்க உட்காரும் போது இங்க வந்து பீடத்துக்கு பின்னாடி உட்கார நம்ம எல்லாம் வந்து கஷ்டமே இல்லாத துயரமே இல்லாத நல்ல சாமியாருங்க சந்தோஷமான வாழ்க்கையை சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நாம இங்க உட்கார்ந்து இருக்கும்போது உங்களையும் வந்து ஜெகஜெகன்னு பார்க்கும்போது எவ்வளவு அலங்காரம் வந்திருக்கிறீங்க, நகை நட்டு பட்டு போடுவே எல்லாமே போட்டு வந்திருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க. முகத்தை பார்க்கும்பொழுது நமக்கும் அப்படி தோன்றும். ஆனால் ஒவ்வொரு வாழ்வையிலும் அதற்கு ஏற்ற துயரம் வருத்தம் இருக்கின்றது. ஏன் சந்தோஷமாக்குற முகத்திலையும் நீங்கள் அருகிலே பார்த்தால் அங்கேயும் துக்கம் இருக்கும். சில பேர் சந்தோஷமா இருப்பாங்க, பார்க்கும்போது நீங்க சொல்லுவீங்க, ஐயோ இவங்களுக்கு என்ன ஃபாதர், அவங்களுக்கு எந்த கஷ்டமே இல்லை ஃபாதர், அவங்க பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி, அந்த முகத்தில் இருக்கின்ற அந்த மகிழ்ச்சிக்கு பின்னாடி கண்டிப்பாக துயரம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம். ஏன்னா மனிதர்களுடைய வாழ்விலே மனிதர்களை துயரங்களிலிருந்து பிரிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனா ஒன்று நம்மை பிரிக்கும் துயரத்திலிருந்து, அது என்ன? இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது. அதனால் அது வரைக்கும் சாமி, அப்ப அது வரைக்கும் கஷ்டமா? அது வரைக்கும் நம்முடைய சிலுவைகளை சுமந்துதான் நடக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதனால் நீங்க வந்து லூர்து அன்னை திருத்தலம் பிரான்ஸுக்கே சென்றேன் ஃபாதர், அங்கேயே போயிட்டு வந்த ஃபாதர், அதனால அங்க இருக்கிற தீர்த்தம் கொண்டு வந்திருக்கிற ஃபாதர், அதை குடிச்சா எனக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்றது தவறு. திருச்சபை அப்படி நமக்கு போதிப்பதில்லை. திருச்சபை நமக்கு அப்படி கற்பித்து தருவதில்லை. நீங்க பிரான்சிற்கு சென்றாலும் அல்லது ஏதாவது ஒரு திருத்தலத்தில் சென்று நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீரோ இல்ல அர்ச்சிக்கப்பட்ட அந்த மெடலையோ எது நீங்க கொண்டு வந்து நீங்க அணிந்து கொள்வது அல்லது அந்த தண்ணீரை குடிப்பது செய்தாலும் கடவுள் நமக்கு உறுதுணையாக இருப்பார். ஆனால் துயரங்கள் நம்மை விட்டு போகாது.
அதனால என்ன பண்ற ஃபாதர், பிறந்தது கஷ்டத்தோட சாகிறதும் கஷ்டத்தோடயா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க இல்லையா? சில பேர் நினைப்பீங்க, எவ்வளவு தூரம் இந்த கஷ்டம் வரும் ஃபாதர், இந்த துயரங்கள் எவ்வளவு தூரம் என்னோட பயணம் செய்யும், கல்லறை வரைக்குமா? சில பேர் நேராவே நம்ம கேட்பாங்க, ஃபாதர் நான் எந்த விதமான சந்தோஷத்தையும் அனுபவிக்கலையே வாழ்க்கையில, அப்படின்றது ஒன்று என்னுடைய வாழ்வில் கிடைக்குமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அன்பு மட்டும் நிலையானது, துயரம் நிலையானதல்ல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது யாரெல்லாம் நம்புறீங்க? ஆண்டவருடைய அன்பு மட்டும் நிலையானது, கடைசி வரைக்கும் வரும். ஆனால் துயரம் கடைசி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான ஒரு வகையான ஒரு வேதனை இருக்கும், துயரம் இருக்கும். ஒவ்வொரு வாழ்விலும் ஒவ்வொரு நிகழ்விலும் நமக்கு ஒவ்வொரு வகையான துயரங்கள் இருக்கும். ஆனால் அந்த துயரங்கள் நம் வாழ்வின் எல்லை வரை இருக்கும் என்று சொல்ல முடியாது. இதை நாம் இன்று கற்றுக்கொள்ள வேண்டும். லூர்து அன்னையின் இந்த திருவிழாவில் நாம் சிறப்பிக்கும் பொழுது கண்டிப்பாக இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் விசேஷமான விண்ணப்பங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு ஜெபம் இருக்கு, ஏதாவது ஒரு வகையான விண்ணப்பம் இருக்கு, வேண்டுதல் இருக்கு. ஒப்பு கொடுங்கள், ஜெபியுங்கள். ஆண்டவரே, இந்த துயரம் என்னிடமிருந்து அகற்றவும் ஆண்டவரே. மாதாவே, இதற்காக ஜெபியும் மாதாவே. என்னுடைய குடும்பத்தில் அமைதி நிலவ, என்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமை வளர, என் பிள்ளைகளுக்கு ஞானம் கிடைக்க, என்னுடைய குடும்பத்தில் அந்த பொருளாதார வாழ்வு பெருக அல்லது வளர்ச்சி அடைய எல்லா விதமான விண்ணப்பங்களை ஒப்புக்கொடுங்க. ஜெபிக்காதேன்னு சொல்ல. ஆனால் அன்னை மரியாதை போல கடைசியில, ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், இதோ மடிமை. இயேசுவை போல, என் சித்தம் அல்ல தந்தையே, உம் சித்தம் நிறைவேறட்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரியர்களே, துயரங்களுக்கு நமக்கு ஆறுதலாக தாய் திருச்சபை எனக்கு, நம்முடைய தாயே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கும் இந்த வேளையிலே, அன்னை மரியாள் துயரத்திற்கு ஆறுதல் எப்படி தர முடியும்? சட்டியில இருந்ததா அல்பையில வரும் இல்லையா? ஆனால் அன்னை மரியாள் நமக்கு ஆறுதல் தருகிறார் என்றால், அவரும் அந்த துயர வாழ்விலே வழிநடத்தப்பட்டவர். அன்னை மரியாளுக்கு எவ்வளவு துயரங்கள் இருந்தது திருச்சபை நமக்கு கற்றுத் தருகின்றது. 7 துயரங்கள் இருந்தது இல்லையா? 7 துயரங்கள். அப்படின்னா இயேசுவின் பிறப்பிலிருந்து இயேசுவின் இறப்பு அடக்கம் வரை அன்னை மரியாள் துயரத்தை அனுபவித்தார். இந்த காலத்துல பசங்க, சின்ன பசங்களா இருக்கும்போது அம்மா அப்பா அவ்வளவு கஷ்டத்தை சொல்ல மாட்டாங்க. எப்படியோ பசங்களை வளர்த்துடலாம். ஆனா கொஞ்சம் பெருசு ஆக ஆக வரும் பாரு, ஒரு கஷ்டமா வரும் இல்லையா? அது இந்த காலகட்டத்துல உங்க பசங்களை நீங்க ஏமா கண்டிச்சு வளர்க்க கூடாது அப்படின்னு கேட்டா, சாமி உங்களுக்கு எங்க கஷ்டம் எப்படி தெரியும்? ஒரு வார்த்தை சொன்னா 10 கேள்வி கேட்கிறாங்க. பிள்ளைகளுக்கு தப்பு சரின்னு சொல்லி கொடுத்தா உடனே போய் கூகுள் செக் பண்றாங்க, எங்க அம்மா சரியா சொன்னாங்களா. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்னை மரியாளுக்கு துயரம் தவிர்க்கப்படவில்லை. அன்னை மரியாள் அமலோற்பவ அன்னையாக பிறந்தார். அமலோற்பவ அன்னை பாவத்தின் கரையில்லாமல் பிறந்தார். ஆனால் வேதனை கொண்டு வாழ்ந்தார், துயரங்கள் கொண்டு வாழ்ந்தார். இயேசு மனிதராக நம்மை போல எல்லாவற்றிலும் இருந்தார். 100% மனிதர், 100% கடவுள். 100% God, 100% human. இயேசுவுக்கு நம்மை போல துயரங்கள் இருந்தது. அழுதார், கோபப்பட்டார், பசி இருந்தது, தூக்கம் இருந்தது, சோர்வு இருந்தது, எல்லாமே இருந்தது. வேதனையும் இருந்தது. சிலுவை சுமந்து நடக்கும் பொழுது வேதனை இருந்தது. அவர் நம்மை போல எல்லாவற்றிலும் இருந்தார், பாவத்தை தவிர என்று புனித சின்னப்பர் நமக்கு சொல்லுகிறார். ஆனால் அந்த இயேசு நமக்கு கற்றுத் தருவது என்ன? துயரம் வரும்போது விட்டு ஓடிடாத. பல பேர் நம்முடைய கிறிஸ்துவ கத்தோலிக்க திருச்சபையை நம்ம நல்லா அழகா பெருமையா சொல்றது என்ன? கஷ்டம்னு போனா அங்க ஒண்ணுமே நமக்கு கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, தவறு. கடவுள் நமக்கு நிலைநாட்டிருக்கின்ற திருச்சபை ஒரு ஆறுதலின் அடையாளம்.
நேற்றைய தினம் நாம் தியானித்தோம். முந்தானத்து சிலுவை என்பது ஒரு வெற்றியின் சின்னம், துன்பத்தின் சின்னம் அல்ல, துயரத்தின் சின்னம் அல்ல, வெற்றியின் சின்னம். இயேசு எவ்வாறு கல்வாரி மலையில் சிலுவையில் தொங்கி நம்மை மீட்டாரோ அதுபோல அந்த சிலுவை கடவுள் நமக்கு நிலைநாட்டி இருக்கின்ற உலக அருள் அடையாளமாகிய இந்த திரு அவையை வழிநடத்தி நமக்கு துணையாக நிற்கின்ற நம்முடைய அன்னை மரியாள் நமக்கு ஆறுதல் தருகின்ற திருச்சபையின் தாயாக இருக்கின்றார். Praise the Lord, praise the Lord, praise the Lord. அதனால அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, துயரங்கள் இருக்கின்றது, அதற்கு எங்கு நமக்கு வழி? கஷ்டம் இருக்கு ஃபாதர், எந்த இடத்துல? Lord, praise the Lord, praise the Lord. இது கூட ஒரு வகையான துயரம் தான் இல்லையா? ஆங்கில திருப்பலி வச்சிருந்தான் சாமியார் அப்போ முன்னாடி. இப்போ புது திருப்பலி வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி மைக்கு போயிடுச்சான். கரண்ட் போன பிறகு மைக்கு இப்படி ப்ராப்ளம் கொடுத்துருக்கும் போது அவர் வந்து கட்டி பார்த்துன்னு சொல்லிட்டாராம், தேர் இஸ் ப்ராப்ளம் இந்த மைக்குன்னு. ஜனங்க வந்து ரொம்ப பக்தியோடு பங்கெடுத்து இருந்தாங்க. உடனே அவங்க வந்து லார்ட் பி வித் சொன்ன மாதிரி அண்ட் ஆல்சோ வித் யூ ஃபாதர், மைக்கிலையும் ப்ராப்ளம் இருக்கு, உங்ககிட்டயும் ப்ராப்ளம் இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரியர்களே, துயரங்களை துடைக்கின்ற அன்னை மரியாள் நம்மோடு இருக்கின்றார். வேகுல அன்னை நம் அனைவருக்கும் தெரியும். சில பேர் அழுதுட்டே இருந்தா வீட்டில் நம்ம சொல்லுவோம், ஏன்னா வேகுல மாதா மாதிரி இருக்கிறியா அப்படி. வேகுல அன்னை 7 துயரங்களை அனுபவித்து அதன் வழியாக நமக்கு மிகப்பெரிய பாடங்களை கற்றுத்தருகின்ற அன்னை மரியாள். முதலில் சிமையோன் இறைவாக்கினர் உரைத்த வாக்குகள், உன்னுடைய இதயத்தை ஒரு வாழ் ஈடூரும், இவர் பலருடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாவார் அப்படின்னு இயேசுவை பற்றி சிமையோன் சொல்லுகிறார். அன்னை மரியாள் இந்த வார்த்தையை இதயத்தில் தாங்கி அதை தியானித்துக் கொண்டார். அதை தியானித்து அதன் வழியாக இறை சித்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால சில நேரத்தில் நமக்கு உண்மைகளை கேட்கும் பொழுது பெரிய துயரமா இருக்கும். உங்க பசங்க வந்து படிக்கிறதுல சரியா, உங்க பசங்களை கீழ்ப்படியாமல் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா நிறைய பெற்றோர்களுக்கு எனக்கு அதை நிறுத்தி தியானிக்க இஷ்டம் இல்லை. உடனே எகிறது என்னன்னு, என் புள்ள அந்த மாதிரி இல்லை, என் புள்ள வந்து தங்கம், பத்திரமாத்து தங்கம். நான் நம்முடைய பிள்ளைகள் தவறானவர்கள் என்று கருத வேண்டும் என்று அல்ல. நாம் சில உண்மைகளை கேட்கும் பொழுது அல்ல இறை வார்த்தையை நமக்கு போதித்து நமக்கு இறைவன் கற்றுத்தரும் பொழுது அதை நான் ஏற்றுக்கொண்டு தியானிக்க வேண்டும். அன்னை மரியாளுடைய 2ஆம் துயரம், அவர் பெத்லஹேமிலிருந்து எகிப்திற்கு செல்லப்பட வேண்டும். புதியதாக பிறந்த குழந்தையை அவர்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏரோது அரசன் அவர் ஆண் பிள்ளைகளை கொள்வதில் முயன்றிருந்தான். 3வது துயரம், இயேசு கோவிலில் காணாமல் போனது 12 வயதில். பெற்றோர்கள் தேடி சென்றார்கள். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் உடல் ரீதியில் அவங்க எங்கேயோ வேலையை காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் பல வகையான அவர்கள் உலக போக்கிலே காணாமல் போயிருக்கின்றார்கள். நம்முடைய பிள்ளைகளை நாம் தேடி செல்ல வேண்டும். நம்முடைய முக்கியமான ஒரு பொறுப்பு, கடவுளிடம் நம்முடைய பிள்ளைகளை அவருடைய நிழலில் அவர்களை வழிநடத்த வேண்டும். இன்னைக்கு பெற்றவங்க பூசைக்கு வருவாங்க, பசங்க வீட்டில் தூங்கின்னு இருப்பாங்க. ஏன்னு கேட்டா, தூங்குண்ட ஃபாதர் அவங்க நைட்டெல்லாம் படிக்கிறாங்க. ஃபாதர் நைட்டெல்லாம் படிக்கிறாங்களா, ஃபோன் பார்க்குறாங்களா தெரியலையே. பெற்றோர்களே பிள்ளைகளை உங்களோடு அழைத்து கொண்டு திருப்பலிக்கு வாருங்கள். ஏதோ ஜெபிக்க அவர்களோடு இணைந்து ஜெபியுங்கள். அன்னை மரியாள் இயேசுவை தேடி சென்றார். 12 வயது, பெரிய ஒரு வளர்ந்த ஒரு மகன் தான் இருப்பினும் மகனை தேடி சென்றார். 4வது, சிலுவை சுமந்த இயேசு சந்திக்கின்றார் தாயை கல்வாரி பயணத்தில். 5வது, சிலுவையின் அடியிலே நின்று கொண்டிருக்கின்ற தாய் மரியாள் தன்னுடைய ஒரே மகன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது சிலுவையில் அருகில் நின்று கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல கஷ்டம் இருக்கு, துயரம் இருக்கு, வேதனை இருக்கு, துன்பம் இருக்கு என்று சொல்லும் பொழுது
அன்னை மரியாள் நம்மோடு இருக்கின்றார். அந்த கானா ஒரு திருமணத்தின் நிகழ்வுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். அந்த குடும்பத்திற்கு எந்த ஒரு அவமானம் வரக்கூடாது என்று முன்னெச்சரிக்கையாக இயேசுவிடம் போய் ஜெபிக்கின்றார். மகனே, ஏதாவது செய். இன்றைக்கு நமக்கு நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்விலே எவ்விதமான அவமானமும் அல்லது எவ்விதமான குறைகளும் இல்லாத எவ்விதமான ஒரு சோர்வும் அல்லது சோதனையும் வராதபடி அன்னை மரியாள் நமக்கு ஜெபிக்கின்றார். ஆறாவது, இயேசுவின் உயிரற்ற உடலை இதோ அன்னையின் அந்த மடியில் கிடத்துகின்றார்கள். ஒரு தாய்க்கு மிகப்பெரிய வேதனை எது சொல்லுங்க? பட்டு புடவை கொடுக்கல பசங்க அப்படின்றது இல்லை, நகை நட்டு வாங்கி கொடுக்கல அப்படின்றது இல்லை. தன்னுடைய பிள்ளைகள் தாங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்கள் மரிக்கும் பொழுது அதுதான் மிகப்பெரிய வேதனை ஒரு தாய்க்கு. அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்கள் வளர்த்த அவர்கள் பாசத்தை காட்டி வளர்த்த அந்த பிள்ளை இறக்கும் பொழுது அந்த ஒரு வேதனை மிகப்பெரிய வேதனை. அந்த வேதனையும் அன்னை மரியாள் அனுபவிக்கின்றார். கடைசியாக இயேசுவை அடக்கம் செய்கின்ற அந்த துயரம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், இப்படி ஒவ்வொரு நிலையிலும் அன்னை மரியாள் துயரத்தோடு வாழ்ந்தார். ஆனால் அடிப்படையாக அவரில் என்ன இருந்தது? நம்பிக்கையும் விசுவாசமும். கடவுள் என்னை கைவிட மாட்டார், கடவுள் எனக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றுவார், நானும் அதன்படி செயல்படுவேன். இதுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வில் அடிப்படையாக இருக்க வேண்டிய உண்மை. இன்னைக்கு எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, பண கஷ்டம் இருக்கு, என் பிள்ளைங்க எனக்கு கஷ்டத்தை கொடுக்கறாங்க, என் கணவன் என்னை புரிந்து கொள்வதில்லை, இதோ என்னுடைய குடும்பத்திலேயே பல வகையான சோதனைகள் இருக்கின்றது, என்னுடைய கூட பிறந்தவங்களே எனக்கு எதிரிகளாக இருக்கின்றார்கள், வாழ்வில் பல வகையான துயரங்கள் இருக்கின்றது, இது அது எல்லாமே இருக்கு. ஆனால் அடிப்படையாக என்னில் நம்பிக்கை இருந்தால் இவ்வெல்லா துன்பங்களையும் துயரங்களும் கடவுள் நமக்கு எதிர்க்க சக்தியை தந்து அவருடைய தாயும் நமக்கு துணையாக தந்து அந்த தாய் நம்மை சரியான பாதையில் வழி நடத்துவார். Praise the Lord, praise the Lord, praise the Lord. வாய் விட்டு சிரிச்சா என்ன போவோம்? நோய் விட்டு போவோம். அதனால நிறைய பேர் இந்த லாஃபிங் கிளப்ல போய் சேர்ந்துட்டாங்க இல்லையா? பார்க்ல போனா போப்பீங்க, சரின்னு சிரிப்பாங்க சிரிப்பாங்க சிரிப்பாங்க. ஏதோ வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். கண்டிப்பா வாய் விட்டு சிரிக்கணும், அப்படியே சந்தோஷமா இருக்கணும். ஆனால் நோய் விட்டு போயிடும் சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய உடலில் எப்படி இருக்கிறது சொல்ல முடியாது. ஆனால் வாய் விட்டு சிரிக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், வேதனையோடு இருக்கக்கூடாது. வியாகுல மாதா மாதிரி நம்ம எப்பவுமே துக்கத்திலேயே இருக்கக்கூடாது. இந்த நாள் இன்று முடியும், நாளை புதியதொரு நாள் துவங்கும். இந்த வேதனை என்னோடு இருக்கின்றது, ஆனால் என்னுடைய விசுவாசம் ஒவ்வொரு நாளும் என்னை புதிய பாதையில் வழி நடத்தும். அத்தகைய நம்பிக்கை நம்மில் இருக்கின்றதா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம பிரச்சனைனா நம்ம யாரை தேடி வரோம்? கடவுளை தேடி வரோம். Praise the Lord, praise the Lord. எத்தனை பேர் இன்னைக்கு பிரச்சனைனா கடவுளை தேடி போறோம்? போறது இல்லையா? யாரும் போறோம் ஃபாதர், அங்கதான் போறோம், வேற எங்க நம்மளுக்கு வழி இருக்கு? கண்டிப்பா நமக்கு ஒரே வழி கடவுளுடைய அந்த ஆறுதல் தான். கடவுள் அங்க சென்ற போது நமக்கு என்ன சொல்றாரு? உனக்கு பிரச்சனை இருக்காத மகன், நீ போ அப்படின்னு சொல்லுவாரா? இல்ல. அன்னை மரியாள் என்ன சொல்லுவாங்க? இதுவுமே உங்களுக்கு நடக்காது, நீங்க கவலைப்படாத போங்கன்னு சொல்லுவாங்களா? இல்ல. பிரச்சனைகள் இருக்கும், துயரங்கள் இருக்கும், ஆனால் அதை எதிர்க்கின்ற சக்தி கடவுள் உங்களுக்கு தருவார். Praise the Lord, praise the Lord. நமக்கு சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி, நாம் பலமுறை நாம் வேதனைகளோடு இந்த திருத்தலங்களுக்கு செல்லும் பொழுது நம்முடைய அந்த வேதனைகள் அகற்றப்படுவதில்லை, மாறாக நம்முடைய ஆன்மீக வளர்ச்சி அடைகின்றோம் நாம். Praise the Lord. பிரச்சனை இருக்கும், ஆனால் அதை நாம் பார்க்கின்ற ஒரு கண்ணோக்கம், பார்வை, அது மாறுகின்றது. இது இருந்தே இருக்கும், குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு, இருந்தே இருக்கும் என் பிரச்சனை. ஆனா நாளை தினம் கடவுள் என்னை வழிநடத்தி ஆசீர்வதிப்பார். அதுதான் என்னுடைய கிறிஸ்துவ வாழ்வு. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அதை தான் அன்னை மரியாள் வாழ்ந்து நமக்கு காட்டியிருக்கின்றார். அவர் பட்ட வேதனைகளுக்கு ஈடாக நம்முடைய வேதனைகள் இல்ல. இருப்பினும் அவர் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம், இயேசு என்னோடு இருந்தால் நான் கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றினேன், இதோ அவருடைய பாதையில் நடக்கின்றேன். அதுபோல நீங்களும்
எந்த ஒரு நேரத்திலும் விசுவாசத்தை கைவிடாமல் வாழுங்கள். சில பேர் கோயிலுக்கு வந்துனே இருப்பாங்க, திடீர்னு கோயிலுக்கு வர மாட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்டா என்ன ஆச்சு, ஏன் நீங்க கோவிலுக்கு வரல அப்படின்னா, இல்ல ஃபாதர் நான் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணினேங்கிறேன், கடவுள் என் ஜெபத்தையே கேட்கறதே இல்லை ஃபாதர். இல்லையா? கடவுளுக்கு காது இல்லை, கண் இல்லை, மூக்கு இல்லை, இதுதான் நம்ம சொல்லுவோம். கடவுள் என்னுடைய ஜெபத்தை கேட்பதே இல்லை. எவ்வளவு நாள் நானும் ஜெபிக்கிறது ஃபாதர். அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஜெபிக்க வேண்டும். முதல்ல நான் சொன்னேன்ல, ஜெபிக்க வேண்டும். ஆனால் அது கடவுளுடைய சித்தமாக இருக்கின்றதா? என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம் சித்தம் நிறைவேறட்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். எனவே நம்முடைய துயரங்களை துடைக்கின்ற அந்த வரம் அன்னை மரியாளுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் அவர் அந்த துயரத்திலே வாழ்ந்தார். ஆனால் அந்த துயரத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையை சுமந்து எப்படி இயேசுவை பின் சென்றாரோ அதுபோல நாமும் நம்முடைய துயரங்களோடு அன்றாட சிலுவைகளை சுமந்து இயேசுவை பின் செல்ல வேண்டும். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் துயரப்படுவோர் பேறு பெறுவர் என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் அவர்கள் ஆண்டவரின் ஆறுதலை பெறுவார். துயரம் இருக்கின்றது நமக்கு, ஆனால் கடவுள் நமக்கு ஆறுதல் தருவார். இன்னைக்கு சில நேரத்தில் நமக்கு கஷ்டப்படும் போது யாருன்னா அந்த கஷ்டத்தில் நமக்கு விடுதலை செய்வாங்களான்றதை விட அந்த நேரத்தில் நமக்கு துணையா யாருன்னா இருக்கிறாங்களா, ஒரு ஆறுதலை யாருன்னா இருக்கிறாங்களா? அதை தான் நம்ம கிறிஸ்துவ வாழ்வில் நாம் செய்ய வேண்டும். யாருக்கோ சில பேர் கஷ்டம் இருக்கு, நீங்க போய் ஓடி போய் அவங்க கஷ்டத்தை நீக்குங்கன்னு சொல்ல அந்த நேரத்தில் அவங்களுக்கு போய் ஒரு ஆறுதலா இருக்கிறீங்களா? இன்னைக்கு தேவை உலகத்தில் ஆறுதல், இன்னைக்கு தேவை உலகத்தில் அன்பு. இதுதான் இல்லை. ஒரு தாய்க்கு தெரியும் மகனுக்கு என்ன வருத்தம் என்ற வார்த்தை நமக்கு இருக்கின்றது தமிழிலே. தாய்க்கு தெரியும், முகத்தை பார்க்காமே தன்னுடைய மகனை ஒரே பார்வையிலே தாய் கண்டுபிடிப்பார், என்னுடைய பிள்ளைக்கு இப்படி இருக்கின்றதா இப்படி இருக்கின்றதா இல்லையா என்று. நாம் அப்படி மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. நம்ம தாயை போல மற்றவருடைய வருத்தத்திலேயே நம்முடைய வருத்தமா போட்டு தலைமையில போட்டு நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை. யாராவது இப்படி இருந்தால் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க நம்மால் முடியுமா? ஏனென்றால் இறைவன் நமக்கும் அத்தகைய ஒரு அழைப்பை தந்திருக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, சுமை சுமந்து சோர்ந்தவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏனென்றால் உலக வாழ்வு சுமைகளை கொண்ட வாழ்வு. எப்படிப்பட்ட சுமைகள்? வேணும் என்ற சுமைகள், வேண்டாத சுமைகள், தேவையானது தேவையற்ற சுமைகள். இல்லையா? சில பேருக்கு ஒண்ணுமே இல்லை, நல்லா இருப்பாங்க, ஒருத்தரை பார்த்தா ஆகாது. அந்த ஒருத்தர் யாரு? யாராவது இருக்கலாம், உங்க கணவரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். ஒண்ணுமே இல்லை, வெறும் ஒரு ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ஒரு ஒரு கோபம், ஒரு வேகம். எதற்கு? காரணம் இல்லை, ஏதோ எனக்கு பிடிக்கல. இப்படி நாம் இருக்கக்கூடாது. சுமைகளை சுமந்து இயேசுவை பின் செல்கின்ற அந்த வாழ்வுதான் கிறிஸ்துவ வாழ்வு. அன்னை மரியாள் நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். சுமையே இல்லாத வாழ்வு அவருக்கு இல்லை. இயேசுவை சுமந்தார், துயரங்களையும் சுமந்தார், அதோடு இயேசுவை பின் சென்றார், கடவுளுடைய நல்ல மகளாக வாழ்ந்தார். இதோ இன்று நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கின்றார். எனவே நான் சிலுவையை தூக்கி எறிந்து இயேசுவை பின் செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அது என்னுடைய கிறிஸ்துவ வாழ்வு அல்ல. பிரச்சனைகளுக்கு முடிவு தேடின பிறகுதான் நான் கோவிலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னா நீங்க கோவிலுக்கு கடைசி வரைக்கும் வரவே முடியாது. பிரச்சனைகள் முடியணும், என்னுடைய கஷ்டங்கள் முடியணும், அதுக்கப்புறம் தான் நான் நன்மை வாங்குவேன்னு சில பேர் ஒரு வகையான ஒரு போட்டியில இருக்கிறாங்க. கடவுளோடு ஒரு போட்டி. என் பிரச்சனை தீர்ட்டும் அப்ப வர நான் கோவிலுக்கு, என் கஷ்டம் தீர்ட்டும் அப்ப வர கோவிலுக்கு. இப்படியா நாம் ஜெபிப்பது? ஆண்டவரே, இந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு எனக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, இந்த துயரங்களோடு நான் உங்களை அன்பு செய்து வாழ்வதற்கு கற்றுத்தாரும். இந்த துயரங்களை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களையும் அன்பு செய்வதற்கு கற்றுத்தாரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய நல்ல செய்தி, நம்முடைய துயரங்கள் பல வகையிலே உலகத்தின் மன்னிப்பிற்காக நாம் அதை அர்ப்பணிக்க வேண்டும். அதை தான் நாம் இதோ இறை இரக்கத்தின் ஆண்டவர் ஜெபத்தில் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பாடுகள் என்னை அன்பு செய்வதற்காக மாற்றட்டும். உம்முடைய பாடுகள் இந்த உலகத்தையே மன்னித்து
மீட்கட்டும் என்று நாம் ஜெபிக்கின்றோம். அதுபோல நம்முடைய துயரங்கள், நம்முடைய வேதனைகள் ஆண்டவரை உமக்கு ஒப்பு கொடுத்து அதன் வழியாக உலகத்தை நீங்கள் தூய்மையாக்குவீர் என்று ஜெபிக்க வேண்டும். Praise the Lord, praise the Lord, praise the Lord. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் லூர்து அன்னை அல்லது நம்முடைய அன்னை மரியாள் துயரப்படுவோருக்கு ஆறுதலாக இருக்கின்றார். அந்த ஆறுதல் யாருக்கு தேவை? பணக்காரருக்கு தேவை, ஏழைகளுக்கு தேவை, படித்தவர்களுக்கு தேவை, படிக்காதவர்களுக்கு தேவை, ஆண்களுக்கு தேவை, பெண்களுக்கு தேவை, பெரியோர்களுக்கு தேவை, சிறியோர்களுக்கு தேவை, குருவானவர்களுக்கு தேவை, கன்னியர்களுக்கு தேவை, பொதுமக்களுக்கு தேவை, எல்லாருக்கும் தேவை ஆறுதல். ஆறுதல் வேண்டான்னு சொல்ற ஒருத்தரும் மனித வாழ்வை இயல்பான ரீதியில் வாழவே முடியாது. அவர்கள் ஏற்கனவே புனிதர்களாக மாறிவிட்டார். அப்படிப்பட்ட புனிதர்கள் இல்லை உலகத்தில். மனிதர்களாக நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் நமக்கு அந்த ஆறுதலை தருகின்றார். கடைசியாக அன்னை மரியாளை நமக்கு ஆறுதலின் ஒரு அன்னையாக நாம் ஏற்றுக்கொண்டு கடவுள் நமக்கு ஆறுதல் எப்படி தருகின்றார், திருச்சபை நமக்கு எப்படி ஆறுதல் தருகின்றது? முதலாவதாக கடவுள் துன்பப்படுவோரோடு இணைந்திருக்கின்றார். திருப்பாடல்கள் நமக்கு 34 அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். உடைந்த உள்ளங்களில் அருகிலே ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தின் அருகிலே ஆண்டவர் இருக்கின்றார். என்னுடைய உள்ளம் உடைந்திருக்கின்றதா? யாரோ என்னுடைய உள்ளத்தை நொறுக்கி விட்டார்களா? யாரோ என்னுடைய நம்பிக்கையெல்லாம் நுறக்கி விட்டார்களா? கவலைப்பட வேண்டாம், ஆண்டவர் என் அருகில் இருக்கின்றார். நாம் நம்முடைய கடவுளை எப்படி நினைக்கிறோம்? நம்ம நண்பர்களை போற நினைக்கிறோமா? சந்தோஷமா இருக்கும்போது மட்டும் கூட இருக்கிறீங்க, கஷ்டம் வந்தவன ஓடி போயிடுறீங்களே. நண்பர்களே நான் சொல்றோம் இல்லை, எத்தனையோ பேர்கிட்ட சொல்றோம், சொந்தக்காரங்கள்ட்ட, பிடிச்சவங்கள்ட்ட, பிடிக்காதவங்கள்ட்ட சொல்றோம். நல்லா இருக்கும்போது மட்டும் கூட இருக்கிறீங்க, ஏதாவது ஒண்ணுன்னா ஓடிடுறீங்களே அப்படின்னு. அதே போல கடவுளும் நாம் உரையாட முடியாது. கடவுள் நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம கூட இருந்தா அவர் கடவுளே இல்லை. Praise the Lord, praise the Lord. உங்களுக்கு கூட உங்களுடைய துயரங்கள் கடவுள் இருக்கின்றார். Praise the Lord, praise the Lord. ஏனென்றால் அவர் வெறும் நன்மைகளுக்காக நம்மோடு இல்லை, நம்மை காப்பாற்றி நமக்கு ஆறுதல் தருகின்ற கடவுளாக இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தை தேற்றுகின்றார். அந்த ஆண்டவர் நமக்கு அன்னையும் அதே போல வரமாக தந்திருக்கின்றார். இரண்டாவதாக இயேசுவின் பாடுகள் நம்முடைய துயரங்களுக்கு ஒரு பலத்தை தரும். பல பேர் படுக்கையில் படுத்து நோய்பட்டு இருக்கும் பொழுது, அல்லது மிக வேதனையில் இருக்கும் பொழுது, அல்லது சில பேர் நம்முடைய கத்தோலிக்க மருத்துவமனைகளில் அவர்கள் சேர்த்துப்பட்டு இருக்கும் பொழுது நிறைய பேர் உடனே ஒரு விசுவாசத்தில் தளர்ச்சி அடைவார்கள். வளர்ச்சி அது என்ன அப்படின்னா, சிலுவை பார்க்கும்போது ஃபாதர் எனக்கு கஷ்டமே தெரிய மாட்டேங்குது. சிலுவை பார்க்கும் பொழுது எனக்கு நான் படுற கஷ்டத்துக்கு ஒரு கடவுள் ஒரு அர்த்தத்தை தருகின்றார். கடவுள் பட்ட அந்த வேதனை, அந்த சிலுவையின் மரணம் நம்முடைய வேதனைகளுக்கு ஈடாகாது. இருப்பினும் அந்த சிலுவை தொங்கிக் கொண்டிருக்கின்ற இயேசு நம்முடைய வேதனைகளை நீக்குகின்றார். தந்தையே, இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும். அதனால கடவுளுடைய வேதனை நம்மை தூய்மைப்படுத்துகின்றது. Praise the Lord, praise the Lord. இயேசுவின் ரத்தம் ஜெயமன் ஜெபிக்கிறோம் தானே? அதோடைய அர்த்தம் என்ன? இயேசுவின் பரிசுத்தமான ரத்தம் நம் மீது தெளிக்கப்பட்டால் நாம் தூய்மை அடைகின்றோம். Praise the Lord, praise the Lord. இயேசுவின் ரத்தம் நம் மீது தெளிக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாக்கப்படுகின்றோம். துயரங்களுக்கு நாம் இதோ பலத்தோடு அவர்களை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு கடவுளும் பலத்தை பெற்றுக் கொள்ளுகின்றோம். அப்படி இயேசுவின் பாடுகள் நமக்கு ஒரு பாடமாக, எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக வியாகுல அன்னை நம்மோடு இருக்கின்றார். நாம் வேதனைப்படும் பொழுது கடவுள் நம்மை அனாதைகளாக விடுவதில்லை. அவருடைய தாயே நமக்கு துணையாக இருப்பதற்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். எனவே நாம் படும் வேதனைகளில் நமக்கு துணை நிற்பவர் நம்முடைய அன்னை மரியாள். அவரிடம் நாம் ஜெபிக்க வேண்டும். பர்னதேத் அம்மாள், புனித பர்னதேத் அம்மாளுக்கு லூர்து அன்னை கொடுத்த வாக்குறுதி என்ன? இந்த உலக வாழ்விலே சொகுசான வாழ்வை நான் உனக்கு வாக்குறுதி தரவில்லை, மறு உலகில் அந்த சொகுசான வாழ்வு கிடைக்கும். சில நேரத்தில் இந்த உலக வாழ்விலே இந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான் ஃபாதர் எனக்கு. இந்த வாழ்க்கையில அந்த வாழ்க்கையில கஷ்டம் இருக்கும், ஆனா இது மறு உலக வாழ்க்கையில இருக்காது. அதனால்தான் இறந்தவர்களுக்கு நாம் ஜெபிக்கின்றோம். ஏன்? அந்த மறு உலகில் அவர்கள் மகிழ்ச்சியாக அமைதியோடு இருக்கின்றார்கள்.
அந்த அமைதி இந்த உலகத்திலும் நமக்கு கிடைக்கும் எப்பொழுது கடவுளுடைய சித்தத்தை ஏற்று இந்த துயரங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து அதன்படி நாம் சிலுவைகளை சுமந்து வாழ்வதின் வழியாக. கடைசியாக 4வது, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். துயரம் வரும்போது ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் படும் வேதனையிலும் ஜெபித்தார். தந்தையே, இந்த கஷ்டமான இந்த கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும், ஆனால் என் சித்தம் அல்ல உம் சித்தம் தந்தை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கின்ற ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் கஷ்டத்தை போக்கும், எனக்கு இந்த விடுதலை தாரும், இந்த ஒரு வேலையை கொடும், எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆணையோ பெண்ணையோ காண்பித்து தாரும், திருமணத்திற்கு என் குடும்பத்திற்கு விடுதலை தாரும். இதெல்லாம் ஜெபிக்கிறீங்க. ஜெபத்தோடு நீங்க கண்டிப்பா ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்னவென்றால், ஆண்டவரே உம் சித்தம் என் வாழ்வில் நிறைவேறட்டும். இதுதான் நீங்க செய்வது. ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தினால் நமக்கு வெற்றி இருக்கின்றது. ஜெபத்தினால் நடக்க முடியாதது ஒன்றும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஜெபத்தால் முடியாதது ஒன்றும் இல்லை. கடைசியாக மற்றவர்களுக்கு நாம் ஆறுதலாக இருக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும். ஆனா நாம் என்ன செய்கின்றோம்? அப்படி வாழ்வதற்கு நாம் முன் வருவதில்லை. அதுதான் நம்ம கிறிஸ்துவ வாழ்வு. அன்புக்குரியவர்களே, நான் பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு தர வேண்டும். மற்றவர்களுக்கு நான் ஆறுதலாக இருக்கும். மற்றவர்கள் என்று சொன்ன போது நாங்கள் வீட்டுக்கு வெளியவே நினைக்காதீங்க. மற்றவர்கள்னா வீட்டிலேயே சில நேரத்தில் ஆறுதல் தர வேண்டும். இன்னைக்கு போய் தயவு செய்து உங்க வீட்டுல உங்க மனைவிக்கு எதிராக சண்டை போட்டு இருக்கிறீங்க, ஏதோ கஷ்டத்தோடு வேதனையோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு மன்னிச்சுட்டு நீங்க அந்த துயரத்தை துடைக்க இறைவனுடைய மன்னிப்பை கேளுங்க. நீங்க யார் மேலாவது கோபம் கொண்டு இருக்கின்றீர்களா? அவர்களை கடவுளுக்கு ஒப்புக் கொடுங்கள். எவ்விதமான ஒரு துயரங்கள் உங்களுடைய அந்த உறவுகளை பிரிக்க கூடாது, உடைக்க கூடாது. மாறாத அந்த உறவுகளை ஒன்றிணைக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருச்சபையில் நமக்கு ஆறுதல் தருகின்ற மன்னிப்பு அல்லது ஒவ்வொரு அருள் சாதனத்தை நாம் அடிக்கடி நாம் அதை கொண்டாடி இறைவன் நமக்கு உள்ளத்திலும் உடலிலும் ஆறுதல் தந்து நம்மை விசுவாசத்தில் வழிநடத்த வேண்டும் என்று விசேஷமாக ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். கஷ்டம் யாருக்கெல்லாம் இருக்கு அவங்களாம் கண்ணுகளை மூடலாம். அன்பு ஆண்டவரே, இதோ உம்முடைய அன்னையின் திருநாளை சிறப்பிக்க நம்முடைய தயாரிப்பை இந்த கடைசியான நவநாட்களிலே மேற்கொள்ள நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றேன். நாம் இந்த திருப்பலியில் பங்கெடுக்க பல துன்பங்களோடு, வேதனைகளோடு, துயரங்களோடு, ஏதோ சோதனைகளோடு, கஷ்டங்களோடு, நோய்களோடு, மனக்கவலைகளோடு வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நாம் சொல்வதற்கு முன்பாகவே உங்களுக்கு தெரியும் நாம் என்ன வேதனைப்படுகின்றோம் என்று. இதோ இந்த அன்னையின் வழியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த எல்லா துயரங்களை ஆண்டவரே உமக்கு நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். சுமை சுமந்து வந்திருக்கின்ற நாம் அந்த சுமைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய நுகத்தை தந்து, உம்முடைய ஆறுதலை தந்து, உம்முடைய அன்னையின் பரிந்துரையின் வழியாக எங்களுக்கு அந்த விடுதலையை தந்து, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சிலுவைகளை சுமந்து நடக்க, இதை ஏற்றுக்கொண்டு உம்மை அன்பு செய்து அயலாரையும் அன்பு செய்து உம்முடைய ஆறுதலை பெற்று மற்றவர்களுக்கும் ஆறுதல் தந்து வாழ்ந்திட நம்முடைய அன்னை மரியாள் நமக்கு துணையாக இருக்கின்றார். இது ஆண்டவரை தொடர்ந்து இங்கு கூடியிருக்கின்ற உடைய பிள்ளைகளையும் நாளை சிறப்பிக்கின்ற விழாவின் எல்லா நிகழ்வுகளையும் ஆசீர்வதித்து இந்த லூர்தனையின் வழியாக இந்த உலகத்தையே நீர் எல்லா விதமான வேதனை, சோதனை, துயரங்களிலிருந்து விடுவித்து நீரே காப்பாற்றி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எழுந்து நின்று நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். துன்புறுவோர் பேறு பெற்றோர், ஏனென்றால் ஆண்டவரின் ஆறுதல் பெறுவர் என்று இயேசு நமக்கு வாக்களித்திருக்கின்றார். இதோ வாருங்கள், நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஆண்டவரும் நாம் நம்முடைய வேதனைகளை ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் நமக்கு அந்த விடுதலையும் அந்த பலத்தையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் பக்தியோடு மன்றாடுவோம். உங்கள் பதில். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு ஆவையை வழிநடத்தும் திருத்தந்தை
திருத்தந்தை லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள் மற்றும் கன்னியர்கள் தங்கள் இறைப்பணியின் மகத்துவத்தை உணர்ந்தவர்களாய் மக்களிடையே பேதமின்றி பணியாற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மரியாயின் சேனை அங்கத்தினர்களுக்காக துயருவோரின் தாயாகிய தூய மரியாளின் முன்மாதிரியை பின்பற்றி மரியாயின் சேனை அங்கத்தினர்கள் துயரப்படுவோருக்கு ஆறுதலின் கருவிகளாக இருந்து ஜெபத்தாலும் சேவையாலும் பலரின் வாழ்வில் நம்பிக்கையின் ஒளியாக திகழ அருள் புரிய வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். துயரப்படுவோர் தங்கள் வேதனைகளில் தனிமை உணராமல் திரு அவையின் அன்பும் இறையருளும் அவர்களுக்கு ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் சமாதானமாகவும் அமைந்து புதிய நம்பிக்கையுடன் வாழ்க்கையை எதிர்கொள்ள இறைவன் அருள் புரிய வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருப்பலி நிறைவேற்றும் குருக்காகவும் துயரப்படுவோருக்கு இறைவார்த்தை வழியாக ஆறுதலும் ஆற்றலும் வழங்கும் திருப்பலியில் நிறைவேற்றும் குருவுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பாண்டவரே, இந்த எங்கள் மன்றாட்டை நம்பிக்கையோடு உம்முடைய அன்னையின் பரிந்துரையின் வழியாக உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எம் சித்தமல்ல உம் சித்தம் என் வாழ்வில் நிறைவேறட்டும். நீங்களே எங்களை விடுதலை செய்து உம்முடைய பலத்தினாலும் சக்தியினாலும் பரிசுத்த இரத்தத்தினாலும் எங்களை கழுவி தூய்மைப்படுத்தி எங்களுக்கு அந்த உற்சாகமுள்ள புதியதோர் விசுவாசத்தை உறுதியுள்ள நம்பிக்கை கொடுத்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உள்ளதெல்லாம் கொடுத்தே நீ உன்னையே அள்ளித் தந்தாய். கண்மணி போல காக்கும் உந்தன் கரத்தில் என்னையே முழுதும் தந்தை என்னோடு ஒன்றாகினார். எல்லாமே உனதாகினார். என்னோடு ஒன்றாகினார். எல்லாமே உனதாகினார். சகோதர சகோதரியர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும். ஜெபியுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையெழுத்து பற்றி போராடாகும். ஆண்டவரை, நாங்கள் உமக்கு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். தூய ஆவியாரின் ஒளியால் ஒளிர்விக்கப்பட்ட எங்கள் இதயங்கள் புனித கன்னி மரியாவின் எடுத்துக்காட்டால் உம்முடையவற்றை என்றும் ஆவலாய் தேடவும் பாதுகாக்கும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் நினைவு நாளிலே நாங்கள் உம்மையை போற்றி புகழ்வதும் மகிமைப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தூய
தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்கோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சிறப்பீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மையை தாழ்வுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவி பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்குவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மையை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மையை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் பீட்டர், துணை ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இன்றைய நாளிலே துயரப்படுவோர்களின் ஆறுதல் லூர்து அன்னை என்கின்ற மைய சிந்தனையோடு இத்திருப்பலியில பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். சிறப்பான விதத்தில் அன்னையினுடைய நல்ல பண்புகளை இன்றைய கால சமுதாயத்தில் செயல்படுத்த துயரப்படுகிற ஒவ்வொருவருக்கும் லூர்து அன்னை ஆறுதலாக இருப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இவர்கள் தொடர்ந்து அன்னையினுடைய நல்ல பண்புகளை செயல்படுத்த இவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அனைத்து ஆசிரியம் தர வேண்டுமா சிறப்பாக ஜெபிக்கின்றோம்.
இன்றைய நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மரியாயின் சேனையில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் உமது கரங்களிலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இவர்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் அன்னையை வெளிப்படுத்துகிற, அன்னையினுடைய செயல்பாடுகளை இவர்கள் புரிந்து கொண்டு செயல்படுகிற ஒரு மரியாயின் சேனையினுடைய பொறுப்பாளர்களாகவும் உறுப்பினர்களாகவும் இவர்கள் செயல்பட வேண்டிய அனைத்து வரங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான உடல் உள்ள ஆரோக்கியத்தை தர வேண்டுமா? இவர்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடும் இவருடைய செயல்பாடு அல்ல, மாறாக அன்னையினுடைய செயல்பாடு என்பதை இவர்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து செயல்பட இவர்களுக்கு தேவையான அனைத்து வரங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயர்ந்திருக்கும் எங்கள் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவர் மீதும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோலி என்று ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடலின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தவர்களாகிய புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்குள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. துயரங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று நாம் தியானித்தோம். நம்முடைய ஜெபங்கள் நம்மை பலப்படுத்தி நம்மை வழிநடத்த இறைவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற தேவையான வரங்களுக்காக கர்த்தர் கற்பித்த ஜெபத்தின் வழியாக உருக்கமாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் துயரங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நிலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரன்பத்திற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எமக்கு அமைதி தந்தளம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்து கழைக்க பெற்றிருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆனால் ஒரு வார்த்தை
இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, இன்று தேர் அலங்காரம் செய்தவர்கள் மேரி ரமேஷ் குடும்பத்தினர். மேலும் ஜெபமாலை முடிந்த பிறகு உணவு வழங்கப்படும். இதை வழங்குபவர்கள் டெரன்ஸ் குமார் மற்றும் மேரி சிந்தியா குடும்பத்தினர். இன்று நாம் அன்னை மரியாள் துயருவோரின் ஆறுதல் என்ற தலைப்பில் தியானித்தோம். இன்று சிறப்பாக மரியாயின் சேனை அங்கத்தினர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபித்திருக்கிறோம். மரியாயின் சேனை அங்கத்தினர்கள் நம்முடைய பங்கிலே மிகவும் ஆர்வத்தோடு தங்களுடைய பணிகளை புரிந்து வருகிறார்கள். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் ஜெபமாலை செய்கிறார்கள். அக்டோபர் மாதம், மே மாதம் எல்லா வீடுகளுக்கும் சென்று ஜெபமாலை ஜெபிக்கிறார்கள். மேலும் நோயாளிகளை சந்திக்கிறார்கள். நம்முடைய ஆலயத்தின் வேலைகளையும் அவர்கள் செய்கிறார்கள். இன்றைய நாளில் எல்லா மரியாயின் சேனை உறுப்பினர்களுக்கு இங்கு அமர்ந்திருக்கும் எல்லா குருக்களின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. இந்த 2 நாட்கள் வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நமக்காக வந்து திருப்பலியை நிறைவேற்றி அருமையான மறையுரை அளித்தவர் ரெவரண்ட் ஃபாதர் ஜூட் சந்தோஷ். இவர்கள் கிறிஸ்து அரசர் ஆலயம் மல்லேஸ்வரம் இந்த ஆலயத்தின் பங்கு தந்தையாக பணிபுரிந்து வருகிறார். நம்முடைய பெங்களூர் உயர் மறை மாவட்டத்தில் நிறைய வருடம் கேட்டிகட்டிக்கல் கமிஷனுக்கு செக்ரட்டரியாக இருந்து எல்லா கேட்டிகிசம் குழந்தைகளுக்கு கேட்டிகிசம் புக்ஸ் மற்றும் கேட்டிகிசம் எக்ஸாம்ஸ் மற்றும் இன்னும் பல கேட்டிகிசம் சம்பந்தப்பட்ட வேலைகளை அவர் செய்து வந்தார். இதோ இன்று நமக்காக வந்து திருப்பலியை நிறைவேற்றியதற்காகவும் அழகான மறைவுரையை கொடுத்ததற்காகவும் எல்லா குருக்களின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் ஃபாதர் ஜோட் கன்ராட் சந்தோஷ் இவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அன்பார்ந்தவர்களே, நாளை நம்முடைய பங்கின் பெருவிழாவை நாம் கொண்டாடவிருக்கின்றோம். நாளை திருப்பலிகள் இப்படியாக இருக்கும். காலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும். 7:15 மணிக்கு கன்னடத்தில் திருப்பலி, 8:30 மணிக்கு தமிழில் திருப்பலி, 9:45 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி, 11 மணிக்கு மலையாளத்தில் திருப்பலி, 12:15 மணிக்கு எல்லா திருப்பயணிகளுக்கான சிறப்பு திருப்பலி நடைபெறும். மாலை 5:15 மணிக்கு 3 மொழிகளில் திருப்பலி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து தேர் பவனி நடைபெறும். ஆகவே உங்கள் அனைவரையும் இந்த திருவிழா திருப்பலிகளுக்கு வரவேற்கின்றேன். மேலும் இந்த திருவிழா சமயத்தில் கேன்டீன் வைப்பார்கள் கேத்தலிக் விமன் வெல்ஃபேர் அசோசியேஷன் இவர்கள். ஆகவே நீங்கள் அந்த கேன்டீனை உபயோகிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் பொருத்தனைகள், கேண்டில்ஸ் மற்றும் பொருத்தனைகள் கோவில் உள்ளே நடைபெறும். ஆகவே அங்கே இந்த கொடி மரத்துக்கு பின்பாக கேண்டில் மற்றும் பூக்கள் விற்கப்படும். ஆலயத்தின் உள்ளே நீங்கள் பொருத்தனைகளை செலுத்தலாம். மேலும் வருகின்ற திங்கள், செவ்வாய், புதன் 3 நாட்களும் நவநாட்களைப் போல திருப்பலிகள் நடைபெறும். 11ஆம் தேதி புதன்கிழமை நாம் லூர்து அன்னையின் பெருவிழாவை உலகளாவிய விழாவாக நாம் கொண்டாடவிருக்கின்றோம், யூனிவர்சல் ஃபீஸ்ட். ஆகவே இந்த 2 நாட்களும் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை நவநாட்களைப் போல திருப்பலிகள் நடைபெறும். புதன்கிழமையும் நவநாட்களைப் போல திருப்பலி இருக்கும். ஆனால் திருப்பலி திருவிழா திருப்பலி போல் நடைபெறும். ஆகவே நீங்களும் இந்த திருவிழா திருப்பலியிலே கலந்து கொண்டு இறைவனின் ஆசிரியை பெறுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். திருப்பலி முடிந்தவுடனே ஜெபமாலை நடைபெறும். ஆகவே எல்லோரும் 3 வரிசையாக ஜெபமாலையில் நின்று பங்கு கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உடைய திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மையை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவான் மாட்சியும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துயர்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலைவனை இறையாசிரியருக்காக மன்றாடுங்கள். தந்தையின் ஆசி உம்மேலே, தந்தை மகனின் நிறையாசி, அந்த ஆவியின் தூய ஆவியின் ஆசி உம்மேலே. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உள்ள நேரம் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.